திருக்குறள் அதிகாரம் 71 குறிப்பு அறிதல். குறிப்பு என்றால் உள்ளத்திலே இருக்கின்ற கருத்தை அறிதல், அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். ஆக ஒருவருடைய மனத்திலே இருக்கின்ற கருத்தை அவருடைய முகத்திலே, குறிப்பாக கண்களிலே கண்டு அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையான திறமை. அந்த திறமையைத்தான் குறிப்பு அறிதல் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பழமொழியிலே கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை, யாவதும் காட்டியதே என்ற ஒரு இலக்கிய தொடரும் உண்டு. ஆகையினால இங்கே அரசனை சார்ந்து இருக்கின்ற அந்த அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், அல்லது ஆட்சியாளர்களை சார்ந்திருக்கின்ற மூத்த அதிகாரிகள் அந்த ஆட்சியாளன் மனத்துக்குள்ளே என்ன நினைக்கிறான் என்பதை அந்த ஆட்சியாளனுடைய கண்களிலிருந்தும் முக அசைவுகளிலிருந்தும் தெரிந்து கொண்டு அந்த ஆட்சியாளனுக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமைதான் குறிப்பு அறிதல் என்று சொல்லப்படும். இங்கே பரிமேலழகரும் அஃதாவது அரசர் கருதிய அதனை அவர் கூறாமல் அறிதல் என்று சொல்லுகிறார். ஆக அரசன் தன் வாய்வழியே திறந்து அந்த செய்தியை சொல்வதற்கு முன்னமேயே அவனுடைய முகத்திலிருந்தே இதை நினைக்கின்றான் இந்த அரசன் என்ற ஒரு குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உடையவர்களாகத்தான் அவன் பக்கத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாகும். இன்றைக்கும் கூட நாம் வாழ்க்கையிலே கூட நண்பர்களை சந்திக்கும் போது கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது உண்டு. எப்படி என்றால், ஒரு செய்தியை சொல்ல வருவார். அந்த செய்தியை சொல்லி முடித்தவுடனே, அடடா இதைத்தானையா நான் சொல்ல நினைத்தேன், எப்படி என்னுடைய மனதில் இருப்பதை நீ அறிந்து கொண்டாய் என்று கேட்கின்ற வழக்கத்தை நாம் இன்றைக்கு சாதாரண நிகழ்வுகள் கூட பார்க்கிறோம். அதுபோல சாதாரண நிலையிலேயே இப்படி என்றால், ஆட்சி நிலையிலே அந்த குறிப்பு அறிதல் எவ்வளவு இன்றியமையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் குறட்பா, கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. வையக்கு அணி, வையகத்திற்கு, அதாவது உலகத்திற்கு அணி, ஒரு ஆபரணம் போன்றவன். மாறா நீர் என்பது இங்கே கடல் என்று பொருள். ஆக கடலார் சூழப்பட்ட இந்த உலகத்திற்கு ஒரு அணிகலனாக அவன் திகழ்வான் என்று சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார் என்றால், கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் என்றால், குறிப்பு கூறாமை நோக்கி அறிவான். அதாவது ஆட்சியாளர் மனதிலே இருக்கின்ற மனக்குறிப்பு என்ன என்பதை அவன் வாயால் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் உடைய அமைச்சன் அல்லது ஆற்றல் உடைய அந்த அதிகாரிகள் இந்த உலகத்திற்கே ஒப்பற்ற அணிகலன் போன்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அவர்களை அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், வாயால்தான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு அவ்வளவு திறமை குறைவு என்று பொருள். ஆக அவருடைய முகத்திலே, அந்த கண் அசைவிலேயே இதைத்தான் சொல்ல வருகிறான் ஆட்சியாளன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு இருக்க வேண்டும். அதாவது இங்கே பரிமேலழகருக்கு அடுத்து மிகச் சிறப்பாக மணக்குடவர் சொல்லியிருக்கிறார். அரசன் மன நிகழ்ச்சியை அவன் கூறுவதன் முன்னே நோக்கி அறியும் அவன் எல்லா நாளும் மாறா நீர் சூழ்ந்த வையத்துக்கு அணிகலனாவான். எந்நாளும் மாறா நீர் என்று எதை குறிக்கிறார் என்றால் கடலை குறிக்கிறார். காரணம், அவனும் மனிதன்தான், அதாவது அந்த அதிகாரியும் மனிதன்தான்,
மற்றவர்களும் மனிதன்தான் என்றாலும் அவன் சாதாரண மக்களிலிருந்து வேறுபட்டவனாக இருக்கிறான் அல்லவா, ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அல்லவா, அறிவார்ந்தவனாக இருக்கிறான் அல்லவா. ஆகையினாலே இது மக்களில் சிறப்புடையனாம் என்றது என்று மணக்குடவர் அதை குறிப்பிடுகிறார். மக்களிலேயே அவன் சிறப்புடையவனாக கருதுவதனால்தான் அவர் இந்த உலகத்திற்கு ஆபரணம், அந்த நாட்டுக்கு ஒரு அணிகலன். காரணம், அரசனுடைய மனக்குறிப்பை அறிகின்ற அளவுக்கு ஆற்றல் உடையவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவ்வாறு சொல்லுகிறார். மீண்டும் அந்த குறட்பாவை சொல்லுகிறேன். கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. வையம் என்றால் உலகம், வையக்கு என்றால் உலகத்திற்கு, அணி என்றால் அணிகலன் அல்லது ஆபரணம். இரண்டாவது குறட்பா. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதாவது அந்த அரசனுடைய மனதிலே இருக்கின்ற கருத்தை என்ன என்று சொல்லி அதை அறியக்கூடிய அமைச்சனை யாருக்கு சமமாக வைக்க வேண்டுமாம்? தெய்வத்திற்கு சமமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அகத்தது ஐயப்படாது உணர்வானை. ஆக அந்த ஆளுமை செய்கின்ற ஆட்சியாளனுடைய மனத்திலே நிகழ்வதை சிறிதும் சந்தேகமே இல்லாமல், ஐயப்படாமல், இதை மட்டும்தான் அவன் மனதிலே உணர்ந்திருப்பான் என்று தெரியக்கூடிய ஒரு அமைச்சனை அந்த அரசன் பெற்றிருந்தால், அந்த அமைச்சன் எப்படிப்பட்டவன் என்றால், பிறப்பால் அவன் மானுடனே என்றாலும் கூட அவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டு அவன் உள்ளத்தில் இருப்பதை இவன் உணர்ந்து கொள்கிறான் என்றால், இருவருடைய அந்த மனக்கருத்தும் ஒன்றாக இருக்கின்ற தன்மை என்பது எல்லோருக்கும் வாய்க்காது. ஏனென்றால் உள்ளத்தில் இருப்பதை அறியக்கூடிய ஆற்றல் அறிவும் ஆற்றலும் சார்ந்தவனுக்கே இருக்க முடியும். அப்படி அறிவும் ஆற்றலும் சான்றவனை ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் கருதக்கூடாது, அவன் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படுபவன் என்பதைத்தான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். கொளல் என்றால் கொள்க, அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று. மூன்றாவது திருக்குறள். குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல். எவ்வளோ அழகு பாருங்க. குறிப்பில் குறிப்பு உணர்வாரை, அதாவது மனத்திலே உள்ள கருத்தை அந்த முகம் காட்டுகின்ற குறிப்பினாலே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சனை அல்லது அதிகாரியை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். அதாவது அரசர்க்கு உரிய உறுப்பு என்ன என்பதை இங்கே பரிமேழகர் தான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது உறுப்புக்களாவன பொருளும் நாடும் யானை குதிரைகளும் முதலிய புறத்துறுப்புக்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அரசனுடைய மனத்திலே இருக்கின்ற குறிப்பை அவனுடைய முகத்தினாலேயே அவனுடைய விழிகளினாலேயே புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வல்ல ஒரு அமைச்சனை அல்லது செயல்பட வல்ல அதிகாரியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், அவனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு. உறுப்பு என்று சொல்லும் பொழுது அங்கே உடம்பில் உள்ள உறுப்பு அல்ல, அந்த அரசனுக்கு உறுப்பாக, அரசனுக்கு துணையாக இருக்கின்ற யானை குதிரை நாடு பொருள் இவை எதை வேண்டுமானாலும் கொடுத்து அவனை நட்பாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் என்பது. அப்படித்தான் வள்ளல் பாரி என்ன செய்தான் என்று சொன்னால், மிகச்சிறந்த புலவராக புலன் அழுக்கற்ற அந்தணாளர் என்று பாராட்டக்கூடிய கபிலரை நட்பாக கொண்டார். என்ன காரணம் என்றால், பாரியினுடைய முகக்குறிப்பை வைத்து
அவன் என்ன நினைக்கிறான், அவன் யாருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து அவனோடு பலகாலம் நட்பு கொண்டிருந்த அந்த கபிலருடைய வாழ்க்கையையும் அந்த அரசனாக இருந்த பாரியினுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் மிக நன்றாக நமக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு சாதாரண முல்லைக்கே தேர் வழங்கிய பெருமான் அல்லவா அவன். அப்படி என்றால் அவன் மனதில் எவ்வளவு இரக்கம் இருந்திருக்கும். ஆக இரக்கப்படுபவர்களுக்கு மட்டுமே இறங்குபவன் அவன் என்பதனாலே தான் கபிலர் அவனோடு நட்பு கொண்டு 5 அரசர்கள் சுற்றி படையெடுத்து வந்தும் கூட அவர்களாலே தோற்கடிக்கவே முடியவில்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டார் கபிலர். ஆகையினாலே நீங்கள் எவ்வளவு காலமும் இந்த பரம்பு மலையை முற்றுகையிட்டாலும் எங்கள் பாரியை வெல்ல முடியாது என்று சொல்லி அவனுடைய குறிப்பு என்ன, ஈதல் என்ற ஒன்றுதான் அவனுடைய குறிப்பு என்பதை வெளிப்படையாகவே கபிலர் சொல்லுவார். ஆக குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். 4வது குறட்பா. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. என்ன பொருள்? ஓர் அரசனுடைய மனத்திலே இருக்கின்ற கருத்தை அவன் வாய்விட்டு சொல்லாமலேயே அவன் மனக்குறிப்பு என்ன என்று அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உடைய அந்த அமைச்சர்களை எப்படி சிந்திக்க வேண்டுமென்றால் பிற மானுடர்களோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. பிற மானுடருக்கும் இந்த அமைச்சனுக்கும் உள்ள தன்மை என்ன என்று சொன்னால், இந்த அரசன் மனதில் நினைத்ததை குறிப்பினாலேயே அறிகின்ற அவனுக்கும் மற்றையவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்றால், இவரும் மனிதன்தான் அவர்களும் மனிதர்கள்தான் என்ற ஒரு ஒற்றுமை உறுப்பினாலே தானே தவிர மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளாலே இவருக்கும் அந்த மனதில் இருக்கின்ற குறிப்பை உணர்கின்ற அமைச்சருக்கும் சமம் என்று சொல்வதை தவிர இந்த அமைச்சர் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே தெய்வத்தோடு ஒப்பர் என்று சொன்ன அந்த நிலையை விடவா இனி சொல்ல வேண்டும்? ஆகையினாலே சாதாரண மனிதர்களோடு இவர்களை ஒப்பிடக்கூடாது என்பதை இங்கே மணக்குடவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நினைந்ததனை சொல்லாமை கொள்ள வல்லாரோடு மற்றையார் உறுப்பால் ஒரு தன்மையர் அல்லது அறிவினால் வேற்றுமை உடையவர் என்றாவாறு என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மனதிலே இருக்கின்ற கருத்தை தான் உணர வல்லவனாகிய அந்த அமைச்சன் பிற மனிதர்கள் போலவே அவன் இருந்தாலும் அறிவினாலே மற்றவர்களோடு வேறுபட்டவர் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். 5வது குறட்பா. குறிப்பில் குறிப்பு உணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று சொல்லுகிறார். அதனால தான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை யாவதும் காட்டியதே என்று சொன்னேன். என்ன காரணம்? நம்முடைய ஐம்புலன்களிலேயே உள்ளத்தில் இருக்கின்ற உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டுவது கண்தான். நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, அடுத்து நடுவு நிலைமை அல்லது சாந்தம். இந்த நவரசங்களையும் 9 விதமான மெய்ப்பாடுகளையும் இந்த கண்கள் தான் முழுமையாக காட்டக்கூடிய ஆற்றல் உடைய உறுப்பு. சிரிப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு வகையாக அந்த நீர் வடிகின்ற தன்மை உண்டு. அடுத்து அழுகை என்று சொன்னால் அது மனதிலே இருக்கின்ற துக்கத்தை வெளிப்படுத்துவதும் அந்த கண்தான். ஆக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் கண்தான், துக்கத்தை வெளிப்படுத்துவதும் கண்தான், வியப்பை வெளிப்படுத்துவதும் கண்தான், இப்படி வீரத்தை வெளிப்படுத்துவதும் கண்தான். வீரத்தை வெளிப்படுத்துவது எப்போ? கண்கள் அப்படி சிவந்து இருக்கும். அப்படி கண்கள் சிவந்து இருந்தாலே அந்த வீரத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக மனோன்மணியத்திலே கூட அந்த போர்ப்படை அந்த தன்னுடைய படை வீரர்களை பார்த்து அரசன்
அங்கே அவர்களை பார்த்து பேசுகின்ற ஒரு காட்சி அந்த வீரத்தை சொல்லும். பொற்படை தலைவரே, நாற்படையாளரே, கேட்பீர் ஒரு சொல். அந்த ஜீவக விழுதி சொல்லும் பொழுது அவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது என்று சொல்வார்கள். அப்படி தீப்பொறி பறந்தது என்றால் அங்கே நெருப்பு பொறி என்று அல்ல, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. ஆக எந்த வகையிலுமே முகம்தான் அனைத்து ரசங்களையும், அனைத்து மெய்ப்பாடுகளையும், அனைத்து உள்ள குறிப்பையும் காட்டக்கூடிய ஓர் உறுப்பு. ஆகையினாலே குறிப்பில் குறிப்பு உணராவாயின், உள்ளத்திலே இருக்கின்ற அந்த மனக்குறிப்பினை அந்த பிற அறிவு சான்ற அந்த அமைச்சர்கள் அந்த குறிப்பை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த உறுப்பாகிய கண் இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. ஆக கண்ணை வைத்துத்தான் அவன் அந்த குறிப்பை வெளிப்படுத்த முடியும், காட்ட முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது குறிப்பு அறியும் பொழுது அதற்கு துணையாக இருப்பது கண். ஆகையினால தான் உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட்டது என்று இங்கே பரிமேழகர் சொல்லுகிறார். ஏனென்றால் உயிருக்கு உரிய உணர்வு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 9 வகையான அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளை எல்லாம் முதன்மையாக வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் கண்ணுக்கு இருக்கிறது. ஆகையினால் குறிப்பு அறிபவன்தான் அங்கே அமைச்சனாக இருப்பதற்கு தகுதிப்பாடு உடையவன் என்பதை வலியுறுத்தி இங்கே சொல்லியிருக்கிறார். 6வது குறட்பா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அதான் நம்ம ஏற்கனவே அந்த பழமொழியிலே சொல்லிட்டோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. இந்த பளிங்குன்னு சொன்னால் நம்ம கண்ணாடின்னு வச்சுங்களேன். அந்த அடுத்தது காட்டும் பளிங்கு போல், கண்ணாடிக்கு கீழே ஒரு பச்சை நிறத்தை வைத்தால் நம் கண்களுக்கு பச்சை நிறம் தெரியும், சிவப்பு நிறத்தை வைத்தால் சிவப்பு நிறம் தெரியும். ஆக இந்த கண்ணாடியானது, பளிங்கானது தனக்கு அடுத்து இருக்கின்ற பொருளினுடைய அந்த தன்மையை எப்படி காட்டுகிறதோ அதுபோல அரசனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கருத்தை அவன் முகமே காட்டி கொடுத்து விடும் என்று சொல்லுகிறார். ஆக இது ஒரு உவமையணி. தன்னை அடுத்து இருக்கின்ற அந்த பொருளினுடைய நிறத்தை எப்படி பளிங்கானது காட்டுகிறதோ அதுபோல அங்கே அரசனுடைய மனக்குறிப்பை அவன் முகமே காட்டி கொடுத்து விடும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா, அவன் துக்கமாக இருக்கிறானா, அவன் பதைபதைத்து போயிருக்கிறானா என்பதை அவன் முகமே காட்டி கொடுத்து விடும். உதாரணமாக சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி எப்படி என்றால், மதுரை காண்டத்திலே வருகின்ற ஒரு காட்சி என்ன என்றால், அரசன் அரச சபையிலே பாண்டிமாதேவியோடு அமர்ந்திருக்கிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அங்கே நாட்டிய நங்கையர் அருமையாக ஆடல் பாடல் புரிகின்றார்கள். அந்த ஆடலினுடைய அந்த ஆட்டத்தின் சிறப்பிலே ரசனை கொள்ளாமல் அந்த ஆடுகின்ற பெண் மீது அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய நோக்கம் சென்று விட்டது. அப்படி சென்ற உடனே பக்கத்தில் இருக்கின்ற பாண்டிமாதேவி அவனுடைய முகத்தை பார்த்தே அந்த குறிப்பை அறிந்து கொண்டாள். ஆக இவனுக்கு அந்த ஆடற்சிறப்பின் மேல் குறிப்பு இல்லை, ஆடுகின்ற மங்கை மேல் குறிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இடம் அரச சபை ஆகையினாலே அதை வெளிப்படுத்தாமல் எனக்கு தலைவலி இருக்கிறது என்று சொல்லி அவள் நேரடியாக அந்தப்புறத்தை நோக்கி செல்கிறாள். அவள் என்ன குறிப்பிலே செல்கிறாள் என்பதை பாண்டியனும் புரிந்து கொண்டு அவள் ஊடலை தணிப்பதற்காக பின்தொடர்கிறான். அந்த நேரத்திலே வந்தான் பொற்கொல்லன். ஆகையினாலே தான் அவன் தவறாக தீர்ப்பு சொல்ல நேரிட்டது என்பதை சிலப்பதிகாரத்தாலே நம்மால் உணர முடிகிறது. ஆக முகக்குறிப்பை வைத்தே என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கொள்ளலாம். ஆக அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். 7வது குறட்பா, முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, உவப்பினும் காயினும் தான் முந்துரும் என்று சொல்லுகிறார். அதாவது உவப்பினும் காயினும் தான் முந்துரும். ஒருவன்
ஒருவன் மேல் அன்பு வைத்திருக்கிறானா, அவன் மீது பாராட்டு செய்தி வைத்திருக்கிறானா, அவனை கண்டு மகிழ்கிறானா அல்லது கோபப்படுகிறானா என்பதை அவன் மனதிலே இருந்து வார்த்தைகளாக வெளிப்படுத்துவதற்கு முன்னாலேயே அந்த முகமே காட்டி கொடுத்துவிடும். ஆகையினாலே இந்த முகம் போல அறிவுமிக்கது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். முதுக்குறைந்தது என்று சொன்னால் அதாவது அறிவு மிக்கது என்று பொருள். முது என்றால் முதுமை, முதுக்குறைந்தது என்றால் இளமை. அந்த இளமை என்பது இங்கே இளமையை குறிக்காமல் அறிவை குறித்தது. ஆகையினாலே அந்த உயிர்க்குத்தான் அறிவு இருக்கிறது. ஆகையினாலே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா அல்லது துக்கமாக இருக்கிறானா என்று சொல்வதை அவனுடைய முகம்தான் முதலிலே வெளிக்காட்டுகிறதாகையினாலே அவனுடைய உயிரினுடைய முழு தன்மையையும் இந்த முகம்தான் காட்டுகிறது என்று சொல்லுகிறார். உவப்பினும் காயினும் தான் முந்துரும். உயிர் ஒருவனை உவத்தலானும் காய்தலானும் உரின் என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன பொருள்? நம்முடைய அதாவது மானுடனாக இருக்கின்ற ஒருவனுடைய உயிர்தான் இவன் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது கோபமாக இருக்கிறோமா என்பதை அறிந்து முற்பட்டு காட்டுகின்ற வல்லமை, அதாவது உயிரின் தன்மையை காட்டுகின்ற தன்மை எதற்கு இருக்கிறதென்றால் முகம்தான். ஆகையினால் முகத்தைப் போல அறிவுமிக்கது பெரிது உண்டோ என்றால் இல்லை என்று சொல்லி பரிமேழகர் சொல்லுகிறார். அதாவது அவருடைய விளக்கத்தை அப்படியே சொல்லுகிறேன். உயிர்க்கே அறிவு உள்ளது, ஐம்பூதங்களால் என்ற முகத்திற்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக உயிரது கருத்து அறிந்து அகுது உவக்குறின் மலர்ந்தும் காய் உரின் கருகியும் வரலாம். என்ன பொருள்? அதாவது உயிரினுடைய ஆற்றல் என்ன என்று சொன்னால் உயிரோடு இருப்பவனுக்குத்தான் இங்கே உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். அந்த உணர்ச்சிகளிலே மகிழ்ச்சி என்பதை காட்டுவதும் முகம்தான், கோபம் என்பதை காட்டுவதும் முகம்தான். ஆக மகிழ்ச்சி அடைந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்கும், கோபப்பட்டால் முகம் சுருங்கி போய்விடும், அடுத்து கண்களில் சிவந்து விடும். அப்படிப்பட்ட இருப்பதற்கு எது முக்கியம் என்று சொன்னால் கண்தான் முக்கியம். ஆகையினாலே அதுதான் அறிவு மிக்கது என்பதற்காக இங்கே வள்ளுவர் இதை சொல்லி இருக்கிறார் என்பதாக பரிமேழகர் இங்கே விளக்கம் தருகிறார். ஆக மனக்குடவரும் என்ன சொல்லுகிறார் என்றால், முகம் போல முதிர்ந்த அறிவுடையது பிரிதுண்டோ, ஒருவனை உவப்பினும் வெறுப்பினும் தான் முற்பட்டு காட்டும் என்று சொல்லுகிறார். ஆக இதுதான் அந்த மனதிலே இருக்கின்ற கருத்தை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் உடையது என்பதை இங்கே விளக்குகிறார். ஆக முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, உவப்பினும் காயினும் தான் முந்துரும். ஆக முகத்தை விட அறிவுமிக்கது வேறு எதுவும் இல்லை. காரணம், அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா வெறுப்பாக இருக்கிறானா என்பதை அது வெளிப்படையாக காட்டும் தன்மை உடையது என்பதை சொல்லுகிறார். மீண்டும் அந்த குறட்பாவை சொல்லுகிறேன். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, உவப்பினும் காயினும் தான் முந்துரும். 8வது குறட்பா. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அமைச்சனாக இருப்பவன் எப்படி அரசனுடைய உள்ளக்கருத்தை அறிந்து கொள்கிறானோ அதைப் போலவே இந்த அமைச்சனுடைய உள்ளக்குறிப்பையும் அறிகின்ற ஆற்றல் அரசனுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆக அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். அதாவது அரசனுடைய மனத்திலே இருக்கின்ற அந்த மனக்குறிப்பை அறிந்து கொண்டு அவனுடைய குறிப்புக்கு ஏற்ப நடந்து கொள்ளுகின்ற அமைச்சனை பெற்றிருப்பது ஒரு வகை சிறப்பு என்று சொன்னால், முகம் நோக்கி நிற்க அமையும். அந்த அரசனுடைய உள்ள குறிப்பை அந்த அமைச்சன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை
அந்த அமைச்சனுடைய முகக்குறிப்பை வைத்து அறிகின்ற ஆற்றல் அரசனுக்கும் இருக்க வேண்டும். ஆக ஒருவருக்கு ஒருவர் ஒத்த மனப்பான்மை உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் அரசன் என்ன நினைக்கிறான் என்பதை அமைச்சன் புரிந்து கொள்ள முடியும். அமைச்சன் என்ன நினைக்கிறான் என்பதை அரசனும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இருவரும் ஒருவருக்கொருவர் மனக்குறிப்பு அறிகின்ற ஆற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் என்று சொல்லுகிறார். இதற்கு மணக்குடவருடைய உரை மிகச் சிறப்பாக இருக்கிறது. அமாத்தியர் குறிப்பை அரசனும் அறிய வேண்டும் என்றது. அதாவது முகத்தை நோக்கி நிற்க அமையும், தன் மனத்தை நோக்கி அறியலுற்றதனை அறிய வல்லாரை பெறின் என்ற விளக்கத்தை சொல்லி அமாத்தியர் குறிப்பை அரசனும் அறிய வேண்டும். எனவே அமாத்தியர் என்றால் இங்கே அமைச்சர். ஆக அமாத்தியர் குறிப்பை அரசரும் அறிய வேண்டும் என்றவாறு ஆயிற்று. ஆக குறிப்பு அறிதல் அமைச்சனுக்கு மட்டுமல்ல, அந்த அமைச்சன் குறிப்பை யார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே வள்ளுவர் முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் என்று சொல்லுகிறார். ஆக அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின், அரசனுடைய உள்ளக்கருத்தை அறிந்து அதை செயலாற்றுகின்ற வல்லமை உடைய அந்த அமைச்சன் இருக்கிறானே, அந்த அமைச்சன் தான் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்பதையும் முகம் நோக்கி நிற்க அமையும். அந்த அமைச்சனுடைய முகத்தை ஆராய்ந்து பார்த்தான் என்று சொன்னால் அந்த அரசனும் விளங்கி கொள்ளுவான் என்பதுதான் இந்த குறட்பாவுடைய பொருள். ஆக முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் என்று சொல்லி இந்த குறட்பாவை முடிக்கின்றார். அடுத்து 9வது குறட்பா. பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும், கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். கண்ணின் வகைமை உணர்வார் பெறின், அதாவது அரசனுடைய அந்த கண் வேறுபாட்டை வைத்து கொண்டே அவனுடைய உள்ளக்கருத்து என்ன என்று சொல்லக்கூடிய அறியக்கூடிய அமைச்சனை ஓர் அரசன் பெற்றிருப்பான் என்றால் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும். அவனுடைய மனத்திலே இருக்கின்ற, அதாவது அரசனுடைய மனத்திலே இருக்கின்ற பகைமையோ அவன் நட்பு கொள்வதையோ அறியக்கூடிய வேற்றுவேந்தர் இடத்து அவன் எப்படி கருதுகிறான் வேற்றுவேந்தனிடத்து என்பதை அந்த அரசன் சொல்லாவிட்டாலும் கூட அவனுடைய மனக்குறிப்பை அறிகின்ற ஆற்றல் அந்த ஓர் அமைச்சனுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். வேந்தர்தம் நோக்கு வேறுபாட்டால் என்றால் அவனுடைய கண் அசைவிலே இருக்கின்ற வேறுபாட்டை வைத்து அந்த தன்மையை அறியவல்ல அமைச்சரை ஓர் அரசன் பெற்றிருப்பான் என்றால் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும். அவன் உள்ளத்திலே இருக்கின்ற பகைமை உணர்வும் நட்பு உணர்வும், அதாவது வேற்றுவேந்தர் சொல்லில் அந்த வேற்றுவேந்தர்கள் சொல்லாவிட்டாலும் கூட இந்த அமைச்சனே அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு அரசரை பற்றி அவர்களுக்குள் கருத்து இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த நாட்டின் மீது படையெடுப்பதா அல்லது படையெடுக்காமல் இருப்பதா அல்லது சமாதானமாக போவதா என்று இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் வரும்பொழுது அரசன் சொல்லித்தான் அதை தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனுடைய அந்த அரசனை பற்றிய பேச்சு எடுக்கும் பொழுதே அந்த பேச்சின் ஊடே அவன் காட்டுகின்ற அந்த முக குறிப்பை வைத்து கொண்டே அவன் பகைவேந்தன் மீது போரெடுப்பதற்கு ஆயத்தமாகிறானா இல்லை அவனோடு நட்பு கொள்ள ஆயத்தமாகிறானா என்ற தன்மையை அந்த அமைச்சன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக கண் கண்டு குறிப்பறிதல் நுண்ணியார்க்கு அல்லது பிறர்க்கு அரிது என்று இங்கே மணக்குடவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆக ஒருவனோடு உள்ள பகைமையும் நட்பையும் கண்கள் சொல்லும். ஆக கண்ணினது வேறுபாட்டை அறிவாரை அந்த அரசன் பெற்றிருந்தால் அந்த கண்ணை வைத்தே அவனுடைய மனக்குறிப்பு என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே பரிதியார் அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறார். உறவும் பகையும் என்ற இரண்டினையும்
அவனுடைய பார்வையே சொல்லிவிடும். ஆகையாலே கண்ணினை விட ஒரு குறிப்பை காட்டுவது வேறு எதுவும் இல்லை என்பதை பரிதியார் மிக நன்றாக எளிமையாக விளக்கியிருக்கிறார். பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும். கண் உரைக்கும்னா கண் வாயாலே சொல்லும் என்ற பொருளா? அது குறிப்பாலே உணர்த்துவது. பாரதி கூட சொல்லுவார் அல்லவா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லுவார். அப்போ இன்பத்தேன் வந்து பாயுது என்றால் காதில் போய் தேனை ஊற்றுறதுன்னு அர்த்தம். அப்படி என்றால் என்ன பொருள்? அங்கே மன மகிழ்ச்சியை, அந்த சொல்லினுடைய ஆற்றலை இங்கே காதின் மேலே ஏற்றி சொல்லுகிறார். ஆக ஒரு உறுப்பினுடைய செயலை மற்றொரு உறுப்பின் மேலே ஏற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு கருதி என்று நாம் இங்கே சொல்ல வேண்டும். ஆகையினாலே மனத்தினுடைய அந்த சிறப்பை கண் காட்டும் என்பதுதான் இங்கே பொருள். ஆக கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் என்று சொல்லுகிறார். ஆக கண்ணே குறிப்பு அறிய வல்லது என்பது நுட்பமான பொருள். 10வது குறட்பா, நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. அதாவது நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல். நாம் நுண்ணறிவுடையோம் என்று அமைச்சன் அரசனுடைய கருத்தை அளப்பதற்குரிய கோல். இப்போ ஒவ்வொன்றையும் அளப்பதற்கென்று ஒரு கருவியை நாம் வைத்திருக்கிறோம். இப்போ துணியை அளக்க வேண்டும் என்று சொன்னால் மீட்டர் என்ற அளவுகோலை வைத்திருக்கிறோம். அதுபோல் நிற்பதற்கென்று ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறோம். பொன் என்றால் அதை உரசி பார்க்கின்ற கட்டளைக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த உரசி பார்க்கின்ற கல் என்று சொல்ல ஒன்றை வைத்திருக்கிறோம். அதுபோல் மனத்தினுடைய குறிப்பை அளக்கக்கூடிய கருவி எது என்று சொன்னால் கண். ஆக நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல். யாம் நுண்ணறிவுடையோம் என்று இருக்கின்ற அமைச்சர் அரசருடைய கருத்தினை அளக்கக்கூடிய கோல் எது என்றால் காணுங்கால் கண் அல்லது பிற இல்லை. ஆராயுமிடத்து அவர் கண் இல்லாமல் பிற உறுப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆகையினாலே கண்ணை வைத்துத்தான் மனக்குறிப்பை அறிய முடியும். ஆக இங்கே நுட்பமான கருவியாக இருப்பது கண் என்று சொல்லி முடிக்கின்றார். ஆக நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. மீண்டும் 10 குறட்பாக்களையும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம். முதல் குறட்பா, கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. 2வது குறட்பா, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். 3வது குறட்பா, குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். 4வது குறட்பா, குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு. 5வது குறட்பா, குறிப்பில் குறிப்பு உணர்வாராயின் உறுப்பினால் என்ன பயத்தவோ கண். 6வது குறட்பா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். 7வது குறட்பா, முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். 8வது குறட்பா, முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். 9வது குறட்பா, பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். ஆக கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும். அதைத்தான் இப்படி நாம் படிக்க வேண்டும். ஆக பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். 10வது குறட்பா, நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற. நன்றி.